வர இருக்கிற 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி நடைபெற இருக்கின்ற தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். அதே சமயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், மதிப்புக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் இன்னும் பிற கட்சிகள், பாரிவேந்தர் அவர்களுடைய தலைமையிலான கட்சி, அண்ணன் ஏசிஎஸ் அவருடைய தலைமையிலான புதிய நீதி கட்சி மற்றும் இன்னும் மதிப்புக்குரிய திருமாறன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெறுகின்ற கூட்டணி கட்சிகள், இன்னும் 1-2 பேர்கள் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேர் இன்னும் கூட்டணி தலைவர்களாக வர இருக்கிறார்கள். இந்த கூட்டம் இந்த பகுதியில் மிக பிரமாண்டமான முறையில் சுமார் 5 லட்சம் பேர் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு, இந்த நாடையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு, இந்த நாடே அப்படின்னா தமிழ்நாடு அல்ல, இந்தியாவில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி இந்த மாநாட்டில், இந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பட போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இடவசதிகள் எல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதுல என்னன்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பிறகு எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமைகள், நடைபெறுகின்ற கொலைகள் எல்லாமே காரணம் கஞ்சா. கஞ்சா இந்த ஆட்சி பொறுப்பு, இந்த கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சா தான். எங்கு குடிக்க தண்ணி இல்லை, ஆனால் டாஸ்மாக்ல 518 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் நடந்திருக்கு. ஆக போதைப் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது, ஒரு குடும்ப அரசாக இருக்கிறது. தன்னுடைய மகன் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற ஒரு ஆட்சியாக இருக்கிறத தவிர மக்களுக்கான ஆட்சியாக இல்லை, மக்கள் வெறுப்புணர்ச்சி உள்ள ஆட்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.